தேவர்கள் வாசியோட வால் பகுதியிலும் அசுரர்கள் வாசியோட தலைப்பகுதியிலும் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தேவர்களும் அசுரர்களும் பாட்கள்ல தொடர்ந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மின்னல் வெட்ட அந்த மலை நில கொள்ளாம தடுமாறி அசைய ஆரம்பிக்குது. இதை பார்த்து தேவேந்திரன் நிறுத்துங்க அப்படிங்கிறான். அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகுது. அதாவது அந்த மலை கடலை நோக்கி கீழே இறங்க ஆரம்பிக்குது. இந்த பர்வதம் கடலை நோக்கி போயிட்டு இருக்க, தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு தேவேந்திரன் மலைக்கு பக்கத்துல போகிறான். மலையை கொண்டு வந்து வச்ச ஒரு உஷானாவாலேயே கூட அந்த மலையை சரியாம நிறுத்த முடியல. இப்போ சிவன் தான் வழிகாட்டணும் அப்படின்னு ரெண்டு பேரும் திரும்ப அவரையே கேட்க சிவன் பதில் சொல்லாம அமைதியா இருக்க பார்வதி சொல்றாங்க, இதுல அவர் கலந்துக்க முடியாது. ஏன்னா இந்த வேலையில தான் பிரபஞ்சத்தோட எதிர்காலமே இருக்கு. பிரபஞ்சத்தோட சமநிலை யார் தாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பர்வத மலையை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனை பார்க்க சிவனும் நாராயணனுக்கு கண்களாலேயே சரின்னு உத்தரவு கொடுக்கிறாரு. நாராயணனும் நிச்சயமா சேரும் பார்வதி, வாழ்நாள் முழுக்க யாரை காப்பாத்துன்னு சொல்லணும், அவளை இது மூலமா நான் காப்பாற்ற முடியும். வாழ்நாள் முழுக்க எல்லாரையும் காப்பாத்துறது என்னோட கடமை. இப்போ சமநிலையை காப்பாத்துறதும் என்னோட கடமை தான். இந்த பர்வதத்தை நான் என்னோட முதுகுல தாங்குறேன், அதுக்காக நான் கூர்ம அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சிவனும் ரொம்ப சந்தோஷமா அர்ச்ச அவதாரத்துக்கு அப்புறமேலே இவரோட கூர்ம அவதாரம் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்ல நாராயணனும் கூர்ம அவதாரம் எடுத்து நேரா மலைக்கு கீழே போய் நின்னுக்கிறாரு. அவரோட முதுகு மலையை தாங்கி பிடிக்க இப்போ தேவர்கள் அசுரன் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த மலை நேரா நிமிந்து நிக்குது. நாராயணனால இது நடந்தது அப்படிங்கறத உணர்ந்த ரெண்டு பேருமே தேவர்களும் அசுரர்களும் அவரை வணங்குறாங்க. சிவனும் நாராயணனோட இந்த அவதாரம் பிரபஞ்சத்தை முழுமையா காக்கும், தன்னோட மனைவி மீட்டெடுக்கிறதுக்காக இந்த அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா, இது கண்டிப்பா பிரபஞ்சத்தை காப்பாற்றும். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில மனைவியை காப்பாத்துறதுக்காக கணவன் அவருக்குரிய பதி தர்மத்தை செய்யணும், தன்னுடைய கடமை செய்யறதுக்கு தயக்கம் காட்டக்கூடாது. இவரோட இந்த அவதாரத்தை நானும் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாரு. நாராயணனும் மலை நிலையா நின்றுச்சு, பழையபடி கடைய ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. அவங்களும் கடைய ஆரம்பிக்க நாராயணன் எதிர்பார்த்த மாதிரி வாசுகி விஷத்தை கக்க ஆரம்பிக்குது. அந்த விஷத்தோட தாக்கத்தால அசுரர்கள் மயங்க ஆரம்பிக்கிறாங்க. தேவேந்திரனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இது வந்து கிடைக்க போற முதல் பொக்கிஷம் ரத்தினங்கள் எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். குரு உஷான கோவத்தோட, இது வரைக்கும் நீ எவ்வளவு சூழ்ச்சி பண்ணிட்ட, இந்த கடையிற செயலை எங்களால தான் சாத்தியமாயிட்டு இருக்கு, அதனால இதுல இருந்து என்ன முதல்ல கிடைச்சாலும் அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல நாராயணன் இதுல இருந்து வரக்கூடிய முதல் ரத்தினம் யாருக்கிட்ட போகணும் அப்படிங்கறத அதுவே தீர்மானிச்சுக்கும், அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி சிவன் கிட்ட இதுல இருந்து முதல்ல தோன்ற போறது ஆழகால விஷயமா, அப்ப நம்ம தயாரா இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆனா பாட்கடல்ல இருந்து முதல்ல ஒரு சக்தி பிழம்பு வருது. பார்வதி இது என்னன்னு கேட்கவும், இந்த சக்தி பிழம்பு நீர்ல இருந்து வந்தனால நீரை கட்டுப்படுத்தக்கூடியது, நீரை போலவே குளுமையா இருந்தாலும் மனசை சஞ்சலப்படுத்தக்கூடியது, நிறைவான அழகான அமைதியான ஆனா சஞ்சலம் கொண்ட சந்திரதேவன் அப்படின்னு சிவன் சொல்லவும் பாட்கடல்ல இருந்து வந்த சக்தி பிழம்பு சந்திரதேவனா மாறுது. தேவேந்திரனும் ரொம்ப சந்தோஷமா சந்திரதேவன் சொல்ல அந்த மனக்கண்ணில் பாக்குறான். நாராயணன் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற உரிமை சந்திரனுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா சந்திரனும் குணத்துல குளுமையாவும் கோபத்துல உக்கிரமாவும் இருக்கக்கூடிய சந்திரசேகரரை நான் அடைய விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனும் இவனோட ஜடையில வந்து ஐக்கியமாக பார்வதி, சந்திரதேவன் ரொம்ப அழகா உங்களோட ஜடையில ஐக்கியமாயிட்டாரு, ஆனா அடுத்து வருது இதே மாதிரி தான் இருக்குமா, நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு சிவனை கனவுல பார்த்தாங்க இல்லையா, அதுவே ஞாபகத்துக்கு வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.